Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe mutton gravy. ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுறலாம். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதங்க விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் குட்டி தக்காளியாக 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் கீ ரைஸ்க்கு சேர்த்துட்டு கொஞ்சம் ரம்ப இலை இருந்துச்சு, நான் ஒரு 2 ரம்ப இலையும் அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு 1 சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மட்டன் ஒரு 85% நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சட்டிலையும் வேக வைக்கணும் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக தான் செய்கிறேன், அதனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ 3 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அதை நல்லா ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லாவே கொதிக்கட்டும். மசாலா ஸ்மெல்லு எல்லாமே போகட்டும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசாவை எடுத்திருக்கேன். 2ஐயும் ஒன்றா அரைச்சி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்புறம் லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். டேஸ்ட்டான ரிச்சான ஒரு மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்